இந்த வெயிலுக்கு டெய்லி தயிர் மோர்னு சாப்பிட்டாலே போதுன்ற மாதிரி இருக்கு. அதுக்குன்னு டெய்லி அப்படியே சாப்பிட்டா போர் அடிச்சிரும்ல. அதனால நடுவில் ஒரு வாட்டி இந்த மாதிரி வெண்டைக்காய் தயிர் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் 1 கப் அளவுக்கு கட்டி தயிர் எடுத்திருக்கேன். இப்போ அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள், தனியாத்தூள், வீட்டு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஸ்டா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது எண்ணெயில சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வதங்கினதும் எடுத்து வச்சிடலாம். இன்னொரு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஆட் பண்ணிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதி வரும்போது இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. நல்ல குழம்பு கொதிச்சு வந்ததும் ஆஃப் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான வெண்டைக்காய் தயிர் குழம்பு ரெடி. சுடு சுடு சோறு போட்டு அதுல இந்த வெண்டைக்காய் தயிர் குழம்பை ஊற்றி அந்த வெண்டைக்காயோட சேர்த்து வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.